தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் பாஜகவோட கூட்டணியில் இல்லை, அது எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி சொல்கிறாங்கன்னா அதனுடைய காரணம் என்ன? பிஜேபி கொள்கை எதிரியாகக்கூடிய அளவில் பிஜேபியினுடைய எந்த கொள்கைக்கு அவங்க எதிரி? இப்போ பிஜேபியினுடைய முக்கியமான விஷயமே ஊழல் பண்ணாமல் இருக்கிறது தான். ஊழல் இல்லை அப்படிங்கிறது தான். அத்தனை மாநிலங்கள்ல ஆட்சி நடக்குது. 11 ஆண்டை தாண்டி தொடர்ந்து மத்திய அரசுல ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 71 அமைச்சர்கள் இருக்காங்க. பிரதமர் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் இருக்காங்க, மாநில அமைச்சர்கள் இருக்கிறாங்க, மாநில அரசுகள் இருக்குது. எங்கேயுமே ஒரு துளி கூட ஒரு பைசா கூட ஊழல் முறைகேடு நடந்தது அப்படின்னு ரெக்கார்டே இல்லையே 11 வருஷமா. அப்போ ஊழல் இல்லாத ஆட்சி இது பிரதானம் இல்லையா? எதுக்காக பிஜேபியை பிடிக்காது அப்படின்னுக்கிட்டு பிஜேபி கொள்கை எதிரின்னுட்டு அவங்க எதுக்காக சொல்கிறாங்க? அது புரியலை நமக்கு. அவங்க நம்ம ஊழல் பண்ணுறதுக்கு தானே அரசியலுக்கு வந்திருக்கோம். அப்போ ஊழலே இல்லாத பிஜேபியை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது, எல்லா அரசியல் கட்சிகளுமே என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த மைனாரிட்டிகளுக்காண்டி உயிரை கொடுப்போம், மைனாரிட்டிகளுடைய நலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மெஜாரிட்டிக்கு ஒரு விஷயம், மைனாரிட்டிக்கு ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது. எல்லாமே பொதுவாக தான் இருக்குது. மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற வார்த்தையே கிடையாது. அது தேவையே இல்லாதது. எல்லாருக்கும் எல்லாமும்ங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டமும். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் சமமாக பாருங்க. நீங்கள் ஏன் மைனாரிட்டின்னு அங்கே மட்டும் போய் நிற்கிறீங்க? மெஜாரிட்டி மக்களை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே, அவங்க வார்த்தையில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் பாஜக சொல்லுது. பாஜக என்ன சொல்லுதுன்னா, மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ மக்கள் சமமானவர்கள், மக்கள் ஒரே மாதிரி மக்களை அணுகணும் அப்படின்ட்டு பிஜேபி சொல்லுது. அப்போ இந்த கொள்கை பிடிக்கலையா? அவங்க எல்லாரையும் சமம்னு சொல்றது அவங்களுக்கு சரியா வரலையா? இந்துக்கள் கீழ்த்தரமானவங்களா, இந்துக்கள் ஒதுக்கப்பட வேண்டியவங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அதனாலதான் அவங்க பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாங்களா? இதுதான் ஒரு சந்தேகம். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இது 2 அம்சம் தான் பிஜேபியில் இருக்கு. ஒன்று, ஊழல் இல்லை. அவங்க நாங்கள் மைனாரிட்டிக்கு தான் தோல் கொடுப்போம் அப்படின்னு பிஜேபியில் சொல்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தோல் கொடுப்போம், எல்லாரும் சமம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுதான் பிஜேபியினுடைய தனித்துவமான கொள்கைகள். இந்த கொள்கை பிடிக்கலை, அதனால இது கொள்கை ரீதியாக பிஜேபி எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த தேசத்தினுடைய எதிரிகள் தானே, இந்த சமுதாயத்தினுடைய எதிரிகள் தானே. அவங்க ஊழலில் நாட்டமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே பொருளாகுது. பிஜேபியை கொள்கை எதிரின்னு பேசுனா எப்படி? அது நமக்கு புரியலை.